யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரலும் அதிமுக தான் ஆட்சி அணைக்கும், அதிமுக சிறப்பான தலைவர் எடப்பாடியார்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே, சிவி சண்முக வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வந்த உடனே இன்னைக்கு அதிமுக தலைமையை பற்றி விமர்சிக்கிற, அதிமுக தலைமையை மாற்றம்னு சொல்ற. அதிமுக தலைமையை பற்றி பேசுறதுக்கு நீ யாரா? உனக்கு என்ன தகுதி இருக்குது? இது அதிமுக கட்சி, இது நீ யாரு? நீ கூலிக்கு மாரடிக்கிறவன், நீ காசு வாங்கி மாரடிக்குவான். ஏற்கனவே அதிமுக பத்தி பேசும்போது கூட அதிமுக 2-3 பேர்ட்ட பணத்தை வாங்கினு அவங்கள உயர்த்தி பேசிக்கிட்டு இருந்தவன் நீ இன்னைக்கு அதிமுக பத்தி பேசுற. சிவி சண்முகம் பேட்டியில் என்ன கொடுத்தாரோ அதை ஃபுல்லா நீயே சொல்ற. நீ என்னமோ உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லா கதையும் சொல்ற. அதிமுக இன்டர் பார்ட்டியில ஏதோ நடக்கிற மீட்டிங்ல நடந்த கதைலாம் உனக்கு எப்போ தெரியும்? உனக்கு எவன்டா சொன்னா? உனக்கு எவன் சொன்னா? நீ எப்படி நீ சொன்னா அது எவன் சொன்னான்னு உன்னால சொல்ல முடியுமா? நீ பணத்தை வாங்கி கொண்டு நீ இன்னைக்கு அதிமுக வரலாறு தெரியாம, அதிமுக நாங்க போய் தாவேக்காவுக்கு முட்டு கொடுத்துட்டு தாவேக்காவுடைய மந்திரிகளுக்கு எல்லாம் பின்னாடி போய் உக்காந்துன்னு நாங்க அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டு பெஞ்சை தட்டி இருக்கணும்னு நினைக்கிறியா? அதிமுக எவ்வளவு காலம் உள்ள கட்சி, எவ்வளவு 30 ஆண்டு காலத்துக்கு மேல ஆட்சி செஞ்ச கட்சி. நாங்க போய் நேற்று ஆட்சிக்கு வந்த ஒருத்தன் பின்னாடி உட்காந்துன்னு ஆதரவு கொடுத்துட்டு அவங்களுக்கு பெஞ்சை தட்டி இருக்கணும் நீ எங்களுக்கு சொல்ற. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்க தலைமையை பத்தி, 1 கோடி தொண்டர் இருக்கிற இந்த தலைமையை பத்தி நீ நீ யாரா அதை விமர்சிக்கிறவன்? நீ அரசியல் விமர்சகரா இருந்தா அதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது. நீ எல்லை மீறி பேசுற. உன் வீட்டுல மழை ஊத்தும் போது அதிமுக தொண்டராக நாங்கெல்லாம் மனம் வேதனைப்பட்டோம். ஆனா இப்பதான் புரியுது, நீ பணத்துக்காக மலத்தை தின்ற நாய். அதனாலதான் உன் வீட்டுல மலத்தை ஊத்தி இருக்கிறானுங்க. உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். நீ அதிமுக பத்தி சர்வசாதாரணமாவோ அதிமுக தலைமையை பத்தியோ நீ தவறாக மீண்டும் மீண்டும் பணத்தை வாங்கி விமர்சித்தா உனக்கு உன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.